ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேந்திரம் வாழைப்பழம் வச்சு பழம்பொரி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு எல்லா வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு நீளமா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 ஷேப்ல ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நீளமாட்டும், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லா பீஸையும் கட் பண்ணி முடிச்சோன்னே, ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய வச்சு கொஞ்சம் எண்ணெய் நார்மல் அந்த போடுற வாழைப்பழம் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண வைக்கலாம். அந்த கேப்பில் மாவு மிக்சிங்க்கு போயிடலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் வரும். மைதா மாவு எடுத்துகிட்டு அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது வந்து கலருக்கு வேண்டிதான். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். உப்பு எதுக்கு போடுறதுன்னா, அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் உப்பு. அப்புறம் 2 ஸ்பூன் சுகர். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இனி எல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இனி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இனி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதில் போட்டு பொரிச்செடுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அதிகமாக போட்டால் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை மாற்றி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இனி நம்ம வந்து இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இனி இதே போல் அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீசஸையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பரான பழம்பொரி ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.